மாமா வந்துட்டார் ராஜிமா. அவன் வந்துட்டான். இன்னைக்கு நீங்க கையும் களவுமா மாட்டிக்கிட்டது அவனுக்கு தெரிஞ்சாதான் இந்த அசிங்கத்துக்குலாம் ஒரு முடிவே வரும். அக்கா வா விஜய். என்னாச்சு? இன்னைக்கு வீட்ல நாம யாருமே இல்லாத நேரமா பார்த்து இவனை வீட்டுக்கு வர சொல்லிருக்கா. ஆமா மாமா, எனக்குமே நம்ம மல்லி அப்படி செஞ்சான்னு நம்ப முடியல. ஆனா நடந்ததெல்லாம் பார்த்தா இவ இப்படி செஞ்சிருக்காளேன்னு சொல்லவே கூச்சமா இருக்கு. ஏங்க அப்படி சொல்ல கூச்சப்படுற அளவுக்கு நான் என்ன செஞ்சேன்னு சொல்லுங்க. வெண்பா வீட்ல இருந்தா அவ இடைஞ்சலா இருப்பான்னு அவளை இவங்க பெரியமா கூட அனுப்பி வச்சிருக்கா. இதுக்கு மேல எந்த அசிங்கத்தை மாமா நான் என் வாயால சொல்றது? எனக்கு என்னவோ இவ பெரியமாவும் இந்த கூத்துக்கெல்லாம் ஒத்து போறாங்களோன்னு டவுட்டா இருக்கு. ஐயோ கடவுளே! விஜய், இவளும் சரி அவனும் சரி உன்கிட்ட நல்லவங்க வேஷம் போட்டுட்டு இருக்காங்க. அதனால நான் சொல்றதெல்லாம் உனக்கு நம்ப கஷ்டமா தான் இருக்கும். அதான் ஆதாரத்தோட சொல்றேன். அவ போனை கொடுக்க சொல்லு. எதுக்குங்க ஏன் போனை கொடுக்கணும்? நீ தான் தப்பே பண்ணலன்னு சொல்றல்ல, அப்ப போனை கொடு. அதெல்லாம் கொடுக்க முடியாது. ஏய், உன் மேல தப்பு இல்லைன்னா போனை கொடுக்கறதுல உனக்கு என்ன பிரச்சனை? குடு மல்லி. என்னங்க நீங்க என்ன நம்புறீங்களா இல்லையா? அத மட்டும் சொல்லுங்க. ஏய், அவன்கிட்ட என்ன பேசிக்கிட்டு? குட்ரி போனை. விடுங்க சொல்றல்ல, போனை விடுங்க. குடு. விடுங்க. குட்ரி. ஐயோ, ஏய் எங்க குடு. விடுங்க. குடு. அக்கா என்னக்கா பண்ணிக்கிட்டு இருக்க? டேய், போன் உன் கையில கிடைச்சா இவ அவனை கூப்பிட்டான்ல, அதெல்லாம் வெளியில தெரிஞ்சு போயிடும்ல. எங்க அவன் மாட்டிப்பான்னு திட்டம் போட்டுதான் அவ போனை கொடுக்காம ஏமாத்திட்டு இருந்தா. அடியே, திட்டம் போட்டு உடைக்கிறல்லடி போனை. திட்டம் போடுறியா? எவ்வளவு திமிரு இருக்கும் உனக்கு. உன்ன மேடம், விடுங்க மேடம். அக்கா என்ன விடுங்க. அக்கா, என்ன நடக்குதுங்க? கொஞ்ச நேரம் சும்மா இரு. இல்ல விஜய், இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சே ஆகணும். இவ வண்டவாள உனக்கு தெரியணும்னா அக்கா தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இரு. என்ன அசிங்கப்படுத்தாத. என்ன மாமா, நீங்க அந்த மல்லிய திட்டுவீங்கன்னு பார்த்தா ராஜிமா மேல கோவப்பட்டுட்டு இருக்கீங்க. நீ பேசாம இரு ரஞ்சிதா. என்னடா பேசுற? கண்டவனை கூட்டிட்டு வருவா, நான் பேசக்கூடாதா? ஏன்னு கேட்க கூடாதா? என்னைய அடக்கறதுல இருக்க? என் முன்னாடியே இப்ப இவள என்னன்னு கேட்க போறியா இல்லையா? அக்கா டேய், எதுக்குடா இப்ப அதை தூக்கி அடிச்ச? என்ன அடிக்க முடியலன்னு அதை தூக்கி அடிச்சியா? இப்பவும் நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுவேனா? நான் அதை கேட்க தயாரா இல்ல. அரவிந்தா வீட்டுக்கு வர சொன்னது நான் தான். போதுமா? இங்க பாரு விஜய், நீ சமாளிக்கிறதுக்காக இப்படி எல்லாம் பேசாத. நான் சமாளிக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லக்கா. என்ன நம்புறியா இல்ல நான் இதுக்கும் ஆதாரம் காட்டணுமா? அரவிந்துக்கு நான் கால் பண்ண கால் ஹிஸ்டரிய வேணா பாருங்க. இந்தாங்க. கிளையண்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு ஃபைலை நான் வீட்ல வச்சுட்டு போயிட்டேன். எனக்கு மீட்டிங்க்கு ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. சரி, வீட்டுக்கு வந்து எடுத்துட்டு போலாம்னா வர்ற வழியில கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அத சரி பண்ணி எடுத்துட்டு வரணும்னா எனக்கு லேட் ஆயிடுங்கிறதுக்காக யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்பதான் எனக்கு இந்த அரவிந்த் ஞாபகம் வந்தது. அவருக்கு கால் பண்ணி மல்லி கிட்ட இருந்து ஃபைல் வாங்கிட்டு வர சொன்னது நான் தான். அத வாங்க வந்தவரை தான் நீங்க இந்த மாதிரி நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த பாருக்கா, மல்லி அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. ஒருவேளை மல்லி இன்னைக்கு நடந்துகிட்டத வச்சு நடந்த விஷயங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு நீங்க இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம். ஆனா நான் இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோக்கா. மல்லி மேல எனக்கு கோபம் இருக்கு. அவ நடந்துகிட்டதெல்லாம் இன்னும் எனக்கு பிடிக்கலதான். ஆனா அதுக்குன்னு
அவன் நடத்த சரியில்லைன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. இது என்னைக்குமே நான் ஏத்துக்க மாட்டேன். ஏன்னா அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அரவிந்த பத்தியும் எனக்கு நல்லா தெரியும். உண்மையான நேர்மையான உழைப்ப நம்புற ஒரு மனுஷன் அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அந்த மனசு இருக்கு பாருங்க, அது என்னைக்கும் துரோகம் பண்ணாது. அரவிந்த் சார், ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையை வச்சு உங்களை என் அக்கா தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சார் பரவாயில்ல சார். என்னால உங்க குடும்பத்துல இவ்ளோ ப்ராப்ளம் வரும்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கல சார். அவங்க தப்பா யோசிக்கிறதுக்கு நானும் காரணம் ஆயிட்டேன் சார். வந்ததுல இருந்து ஃபைல் வாங்க தான் வந்தேன்னு சொல்றதுக்காக நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன் சார். ஆனா அவங்க என்ன பேசவே விடல சார். இந்த பாருங்க, மல்லியை பத்தி நீங்க எவ்வளவு தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு விஜய் சாருக்கு தெரியட்டும்ன்றதுக்காக தான் நான் அமைதியா இருந்தேன். மல்லி மாதிரி ஒரு பொண்ணு உங்க வீட்டுக்கு மருமகளா வந்ததுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும் மேடம். அவங்கள எந்த சூழ்நிலையிலையும் தப்பா பேசாதீங்க. சரி சார், நான் வரேன். அரவிந்த் சார். ரொம்ப சாரி அரவிந்த். சார் விடுங்க சார். நீங்க எதுக்கு சார் சாரி கேக்குறீங்க? அவங்க தான் சார் தப்பா பேசுனாங்க. சரி சார், நான் வரேன் சார். அக்கா, யாரையும் தப்பா பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பேசுக்கா. அரவிந்த் எவ்வளவு மனசு கஷ்டப்பட்டு போறாரு தெரியுமா? வார்த்தையெல்லாம் கொட்டுறது ஈஸி. நீங்க பேசுனதெல்லாம் தப்புன்னு ப்ரூவ் ஆயிடுச்சுல. நீ பேசுனதெல்லாம் இல்லன்னு ஆயிடுமா? சொல்லுக்கா. ரஞ்சிதா, உனக்கும் சேர்த்து தான் சொல்றேன். ஆரம்பத்துல இருந்தே உனக்கு மல்லியை பிடிக்காது. அதுக்காக கொஞ்சம் கூட உண்மை என்னன்னு தெரியாம மல்லி மேல பழிய போட்டது ரொம்ப தப்பு. ஒருவேளை உன் மேல இதே மாதிரி நான் பழி போட்டா உன்னால தாங்க முடியுமா? மாமா, நான் பேசாத. ஒண்ணும் ரெண்டும் பம்மிக்கிட்டு நிக்குதுங்க. விஜய் தம்பி திட்டிட்டு இருக்காரு. பெரிய பஞ்சாயத்து போலயே. அக்கா, உனக்கு எனக்கு மல்லி மேல 1000 கோவம் இருக்கலாம். ஆனா ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்க, மல்லி அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது. அவ நெருப்பு மாதிரி. மாப்பிள்ள, இவ்வளவு நாள் அந்த வீட்டுல மல்லி எப்படி நடந்துக்கிட்டான்னு எல்லாம் பாத்துக்கிட்டு தானே இருந்த. அப்புறம் எப்படிக்கா அந்த அரவிந்தோட சேர்த்து வச்சு தப்பா பேச மனசு வந்தது உனக்கு? நம்மள மாதிரி பணக்காரங்களுக்கு எல்லாம் நம்மளை விட வசதியில குறைவா இருக்கிறவங்களுக்கு மானம் இருக்காதுன்னு பொதுவா இருக்கிற ஒரு நம்பிக்கை அதானக்கா. ஆனா அது மாதிரி நம்பிக்கைக்கெல்லாம் இந்த விஜய் சப்போர்ட் பண்ண மாட்டான். ஏதோ ஏடாகூடம் பண்ண ட்ரை பண்ணி மாப்பிள்ள கிட்ட வசமா மாட்டிக்கிட்டாளுங்க. எப்படியோ நம்ம பிளான் சொதப்பினாலும் அவளுங்க பிளானே நமக்கு கை கொடுத்திருக்கு. ஆண்டவா தேங்க்ஸ். இத பாருங்க, நான் பேசுறது நடந்துக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னா என்ன எவ்வளவு வேணாலும் பேசுங்க, திட்டுங்க. ஆனா இல்லாததெல்லாம் சொல்லி என்ன அசிங்கப்படுத்தணும்னு நினைக்காதீங்க. நீங்க தான் அசிங்கப்பட்டு நிப்பீங்க. ஏய் மல்லி, மல்லி, மல்லி நில்லு. என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்காம ஒருத்தர் மனச கஷ்டப்படுத்துறத இதோட நிறுத்திக்கங்க. வா 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 வா. என்ன கனடா மேடம், மல்லிய மாட்டி விட நீங்க பெருசா பிளான் பண்ணி நீங்க மொத்தமா மாட்டிக்கிட்ட மாதிரி தெரியுது. மாப்பிள்ள உங்களை பயங்கரமா திட்டிட்டு போறாரு போலயே. ஹலோ, பேசாம போயிடு. என்ன ரஞ்சிதா, மோஸ்கட் வாங்கின மாதிரி தெரியுது. ராஜேஸ்வரி மேடம் அப்படியே கத்துறத பார்த்தா அடி ரொம்ப பலமா விழுந்திருக்கும் போல இருக்கே. இங்க பாருங்க, பேசாம போயிடுங்க. இருக்கிற டென்ஷன்ல ஏதாவது சொல்லிட போறேன். பர 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 பர. வெண்பா குட்டி, அவங்க எடுக்கிற முடிவு நமக்கு எப்படி சாதகமா முடியுது பாத்தியா?
பண்ணாங்களாம் ரவுஸ் உடஞ்சிடுச்சா நோஸ் டண்டனக்கா டனக்குனக்கா டண்டனக்கா டனக்குனக்கா டண்டனக்கா டனக்குனக்கா பாட்டி மல்லிமா அழுதுட்டே போறாங்களே வாங்க சீக்கிரமா போலாம் நோ 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 நாம இப்ப அங்க போகவே கூடாது வெண்பா அதான் டாடா போயிருக்காருல அவர் பார்த்துப்பாரு யூ டோன்ட் வரி பி ஹாப்பி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.